இனிமேல் ஒதுக்குப்புறங்களில் அரசியல் கூட்டங்கள் நடத்த பழக வேண்டும் அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு. கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி மரணம் அடைந்தவங்க வீடுகளுக்கு சென்று ஆறுதல் சொல்லியிருக்காரு கமலஹாசன் அவர்கள். அவரால் இயன்ற தொகை கொடுத்துருக்காரு. பத்திரிக்கைக்காரங்க கேட்குறாங்க, ஐயா நீங்கள் காசு கொடுத்தீங்களா, எவ்வளோ கொடுத்தீங்கன்றாங்க. ஐயா நான் காசு கொடுத்தேன் ஐயா, என்னால் என்ன முடிஞ்சதை கொடுத்தேன், அதுக்காண்டி அப்புறம் எவ்வளோ கொடுத்தேன்னா அவர் அவ்வளோ கொடுத்தாரு, இவர் இவ்வளோ கொடுத்தாருன்னு அதை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். வேற என்ன, விஜய்க்கு அறிவுரை சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அவருக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய வயசு அவருக்கு 51 வயசு பத்தாத ஒரு மனுஷனுக்கு. நம்ம சின்ன பிள்ளைங்களே என்ன சொல்லுவோம், எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்க, 4 கழுத வயசாகுது அப்படிலாம் திட்டுவோம். இப்போ அதெல்லாம் விட்டுட்டோம். அந்த பழைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். முன்னோர்கள் என்ன முட்டாள்களா அதுவா இதுவா தமிழர் பெருமை சொல்கிறோமே தவிர நம்ம அந்த வார்த்தைகளை அப்படி பயன்பாட்டு கொண்டு வரோம்னா கிடையாது. எவ்வளோ வார்த்தையை அப்படியே நம்ம மறந்துட்டோம். அதெல்லாம் புழங்கக்கூடாது, நம்ம பிள்ளைங்கிட்ட தப்பு அப்படின்ட்டு. அதெல்லாம் புழங்கினா தான் அடுத்தடுத்த தலைமுறை. அது ஒரு அறிவுரை தான். 4 கழுத வயசாகுது இது கூட தெரியாதான்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த குழந்தை வந்து சரி நம்ம கொஞ்சம் தப்பு இது செய்யக்கூடாது, இன்னும் நம்மளை திருத்திக்கணும் அப்படின்னு தோணும். எதுவுமே சொல்லாமல் என்ன சொல்லி கூட்டி இப்படி பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இல்லாட்டி அடிப்போம், கண்ணு மண்ணு தெரியாமல் ஒன்றுமில்லாத விஷயத்துக்கு தான் அடிப்போம். நம்ம குழந்தை வளர்க்குறதே தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது வளர்ந்த குழந்தை, 51 வயசு குழந்தை. அது அவருக்கு அட்வைஸ் தேவையா, எப்படி நடந்துக்கணும் சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே மாதிரி செந்தில் பாலாஜி ஊரே கரூர் தாங்க, இது அவரோட மக்கள். சிலர் வந்து அப்படியே 3 போட்டா போடுறாங்க. ஜெயலலிதா கூட செந்தில் பாலாஜி இருந்ததா, தினகரன் அவர் பேர், அவர் கூட இருந்ததா, இப்போ காலைல இவரோட ஸ்டாலின் அவர்களோட இருந்ததா. அவரை போய் நீங்கள் செந்தில் பாலாஜின்னு டைப் பண்ணிங்கனாலே அவரோட வரலாறு வரப்போகுது. இது ஒரு அதிசயமே கிடையாது, ஊருக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கன்னா அவங்க பேரை டைப் பண்ணிங்கன்னா விக்கிபீடியாவில் அவங்களோட வரலாறு இருக்கும், டைரி குறிப்பு மாதிரி இருக்கும். இவங்க இன்னைக்கு இந்த இதில் பிறந்திருக்காங்க, இந்த ஊருக்காரங்க, ஃபஸ்ட்டு இந்த கட்சியில் இருந்தாங்க, அப்புறம் இந்த கட்சிக்கு மாறினாங்க அப்படின்னு வரும். நீங்கள் வேறு வழி இல்லைன்னா, இப்போ ஒருத்தருக்கு அரசியல் தான் வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு தொழில் தான் அரசியல். அவர் வந்து ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் அவருக்கு நல்லா சேஃபாக அந்த வாழ்க்கை போகுது. அதுக்கப்புறமா 2 கட்சி 3 கட்சின்னு பிரியுது. அந்த அம்மா மறைவுக்கு பின்னாடி அந்த கட்சி பிரியும் போது எது பலமாக இருக்குன்றது அதில் போய் அவர் சேர்ந்துக்கிறார். அவருக்கு பிடிச்சதில் அவர் போய் சேர்ந்துக்கிறாரு. தினகரனோட, அவர் பேர் எனக்கு தினகரன் தானே, அவர் கூட போய் சேர்ந்துக்கிறார். சசிகலா அவங்களோட சொந்த ரிலேட்டிவ், அவரோட போய் சேர்ந்துட்டு அப்போ தான் வந்து இந்த பதவி விலக மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு இருந்தார் பன்னீர்செல்வம். அப்போ வந்து அவர் கூட சேர்ந்து அந்த ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அந்த அரசியல் விஷயம் ஒன்று பண்ணுறாங்க. அப்போ வந்து இவரையும் எடுத்துட்டாங்க. ஒரு 18 எம்எல்ஏக்களை பதவி நீக்கம் பண்ணாங்க, அதில் இவரை எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரில, அவர் தெரியல அடுத்து என்ன செய்யலான்னு அவர் யோசிச்சு டிஎம்கேல சேர்றாரு. அங்கே அவருக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குது. அவருக்கு வந்து ஊழல் புகார்லாம் வருது, கடுமையான புகார், அதில் உடம்புக்கு முடியாமல் போகுது, அதையும் நடிப்புன்னு தான் சொல்கிறாங்க. ஏதோ பண்ணி இப்போ அவர் வெளியே இருக்காரு, ஆனால் பதவியில் இல்லை. பதவியிலே இருந்தார். கடுமையாக ஆட்சேபம், மக்களும் சரி செய்தி சேனல்கள் எல்லாமே வந்து கடுமையாக ஆட்சேபம் தெரிவிக்கவும் அவர் பதவியை விட்டு எடுத்துட்டாங்க. அவரை பற்றி என்ன ஒரு நல்ல விஷயம் சொல்கிறாங்கன்னா, அவர் இப்போ அதிமுகவில் இருந்தார், இப்போ திமுகவுக்கு வந்தாலும் அதிமுக அவர் விமர்சனமே பண்ணுறதில்ல, அப்படியே வந்துடுறாரு. நாளைக்கு திமுகலே அவர் இல்லாமல் போனால் கூட திமுகவை அவர் எதிர்மறை விமர்சனம். நிறைய பேர் கட்சியில் இருந்துட்டு அப்புறம் கட்சிக்குள்ளே நடந்த விஷயம்லாம் வெளியே வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, 1க்கு 2 சொல்லுவாங்க. அந்த வேலையில் இந்த மனுஷன்ட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க.